வணக்கம் சபிக்ஷா. ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? எக்ஸ்பெக்டே பண்ணலை. மக்கள் நிறைய பேர் வந்து எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸாக கொடுக்காங்க. எல்லாருமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம், நீங்கள் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன்லாம் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே வந்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம்னா என்ன விஷயம்? என்னோட ஐஜியில் வந்து என்னோட சோஷியல் மீடியாவில் வந்து எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். ஏறி இருக்கா? எப்படி வந்திருக்கு? ஏறி இருக்கு. அமேசிங். ஸோ பிக் பாஸோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு மாதிரியான கேரக்டரில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து விக்ரம் வந்து மைண்ட் மேனிபுலேஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஓகே. நீங்கள் ஏன் தனியாக விளையாடலை? நீங்கள் ஒருத்தர் பின்னாடி இருந்து சேஃபாக கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நான் தனியாக தான் விளையாடுறேன்னு நம்புகிறேன். ஸோ தனியாக தான் விளையாண்டேன். நான் யாரோட பின்னாடியும் போய் இருக்கலை. விக்ரம் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட நான் சுட்டி காமிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து தனியாக தான் விளையாண்டுருக்கேன் நம்புகிறேன். தனியாக தான் விளையாண்டேன். ஸோ வியானா வந்து விக்ரம் தான் வந்து உங்கள் எவிக்ஷனுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. அதுக்கு உங்களோட ரிப்ளை என்ன? எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இப்போ வீட்டுக்குள்ளே போய் ஒருத்தரை கேள்வி கேட்கணுன்னா யாரை கேட்பீங்க? என்ன கேள்வி கேட்பீங்க? சாண்ட்ரா கிட்ட மட்டும் ஒன்று கேட்கணும். லாஸ்ட்டாக கமல்ஹாசன் வந்து சாரி கேட்கும் போது அவங்க கொடுத்த ரியாக்ஷன் அது அந்த அளவுக்கு போயிருக்க வேண்டாமே, அதுதான் கேட்கணும். அந்த வீக் நீங்கள் ஹெல்மெட் ஆகலைன்னா யார் ஆயிருப்பாங்க நினைக்கிறீங்க? மேபி சாண்ட்ராக்கும் எந்த இன்சிடென்ட் நடக்காமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாண்ட்ரா போயிருப்பாங்க. பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன விஷயம்? எவ்வளோ கோவம் வந்தாலும் நம்ம வந்து டெம்பர் லூஸ் பண்ணக்கூடாது. எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் எ கேம். எல்லாருமே மனுஷங்க தான். நம்ம ஒரு கேம்காகன்னு சொல்லி அதே கேம்காகன்னு சொல்லி எப்படி நம்ம வந்து நம்மளே மீறி சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம வேணுங்கிறதுக்காண்டி நம்ம கேரக்டரே நம்ம வந்து கீழே இது பண்ணி நம்ம எதுவும் நம்ம வந்து மனுஷங்களுக்கு ஆப்போசிட்டாக அகேன்ஸ்டாக எதுவும் பண்ணக்கூடாது. எல்லாருமே மனுஷங்க தான். ஸோ அதுதான். உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா எந்த டாஸ்க் சொல்வீங்க? எனக்கு நான் ஒரு 6 மணி நேரம் நின்னுல அதுதான். திவ்யா பற்றி சொல்லுங்கள். திவ்யா ஒரு நல்ல பர்சன், ஒரு நல்ல ஒரு கேமர். இந்த கேம் எப்படி விளையாடுன்னு நல்லா புரிஞ்சு விளையாடுறாங்க. அவ்வளோதான். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மறக்க முடியாத ஒரு மெமரினா என்ன மெமரி? பிக் பாஸ் என்கிட்ட நான் பேசினது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா உள்ளே வந்தது, என்னோட பேரண்ட்ஸ் உள்ள வந்து, என் ஃபேமிலி உள்ள வந்து நான் மறக்கவே மாட்டேன். ஸோ மறக்கக்கூடிய மெமரினா என்ன மெமரி சொல்லுவீங்க? காரில் நடந்த விஷயங்கள். ஓகே. இப்போ வெளியே வந்த பிறகு யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்? நீங்கள் எந்த கண்டஸ்டன்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? விக்ரம் சபரி. விக்ரம் சபரி. இவங்க கூட சவகாசமே வேண்டாம்னா யாரை சொல்லுவீங்க? அப்படி யாருமே இல்லை. ஸோ அரோரா ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்கள். எனக்கு அவளும் பிடிக்கும். கண்டிப்பாக அவள் கூட நான் வந்து அந்த ஒரு பாண்ட் வந்து எப்போவுமே இருக்கும். வெளியே வந்ததுக்கு அப்புறமே நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு அவளுக்கும் மச்சான்னு சொல்லி அந்த ஒரு பாண்டு செட் ஆச்சு. பார்க்கவும் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நாங்கள் ஒரு லாஸ்ட் 3 வீக்ஸ் தான் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். பட் வெளியே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ஒரு பாண்ட் இருக்கும். ஸோ யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க நீங்கள்? வினோத் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. ஸோ அவங்க வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஸோ மச் லவ் ஃப்ரம் மக்கள். ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லி. இவ்வளோ நாள் எனக்கு ஓட் பண்ணி, உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி எனக்கு ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா மக்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வந்து நான் மேபி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நான் வந்து விளையாட மாதிரி தான் என்னை மன்னிச்சிருங்க. நான் என்னோடய ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். என்னோடய டாஸ்க்லேயும் சரி, எனக்கு ஏதாவது கேரக்டர் இருந்தால் கூட நான் வந்து எனக்கு தெரியலனா கூட எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இவ்வளோ நாள் என்னை நீங்கள் உள்ளே வச்சு என்னை சேவ் பண்ணி காப்பாற்றின எல்லா மக்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.